வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இன்று முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். லேப் சமையல் எரிவாயுவின் விலையில் திடீர் மாற்றம். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. ஊழல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை, ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலருணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த உலர் உணவுப் பொதிகளை இன்று முதல் 13ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை 2500 ரூபாவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உலர் உணவுப் பொதிகளை நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச விற்பனை நிலையம் மற்றும் கோப்ஃபீட் விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 299 ரூபாவாகும். அதேபோல் ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டர் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 361 ரூபாவாகும். மேலும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் எந்த மாற்றமுமின்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் லேப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லேப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 420 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 4100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறையை உடைய லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 168 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதன் புதிய விலை 1645 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக லேப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய, சப்ரகமுவ, மேற்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 1000 மில்லிமீட்டர் வரையிலான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபனி நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை விடுமுறை காலம் நிறைவடைந்து இன்றுடன் 2ஆம் தவணை ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் மீள் ஆரம்பிக்கப்படும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதலாம் தவணையின் முதல் கட்டம் கடந்த 14ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது. இதேவேளை நோன்பு பெருநாளை ஒட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஊழல்வாதிகள் மீண்டும் நாட்டில் அரசாங்கங்களை அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நேற்று புத்தள நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் உரையாற்றுகையில், முன்னதாக தொழிலொன்றை பெற்றுக் கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும், வீதியை அமைப்பதற்கு பணம் செலுத்த வேண்டிய நிலை காணப்பட்டது. இந்த அனைத்து செயற்பாடுகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் சில அதிகாரிகள் தற்போது பணம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. நாம் வேதன அதிகரிப்பை வழங்கியுள்ளோம். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு ஈடுபடும் நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட தொழிலை விரைவில் இழக்க நேரிடும்.
சுங்க அதிகாரிகள் 4 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சில அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். இவ்வாறுதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அரசியல்வாதிகள் உரிய முறையில் செயற்படுவார்களானால் அரசு அதிகாரிகளை மாற்ற முடியும். அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட்டுக் கொண்டு அரசு அதிகாரிகள் மாற வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியமில்லை. எனவே இந்த விடயம் நாடு மீண்டும் ஊழல்வாதிகளிடம் கையளிக்கப்பட போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இன்று முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். லேப் சமையல் எரிவாயுவின் விலையில் திடீர் மாற்றம். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. ஊழல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை, ஜனாதிபதி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.